அன்பிற்குரிய தென்னிந்திய திருச்சபை இறைமக்கள், இந்த வீடியோவில் என்னை காணுகின்ற நண்பர்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய அர்ப்பணிப்பில் கடவுள் என்னை தென்னிந்திய திருச்சபையில் திருச்சபை ஊழியராக கடவுள் என்னை நியமித்திருக்கின்றார், அபிஷேகித்திருக்கின்றார். கடவுள் என்னை அப்படிப்பட்ட நிறைவான திருப்பணியில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த ஊழியத்தினுடைய கான்செப்ட், செயல்பாடுகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொருவரும் நாம் அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தி அறிவிக்கின்ற ஊழியம் கிறிஸ்தவ மக்களாகிய ஆயர்கள், இறைப்பணி செய்கின்றவர்கள், ஊழியர்கள், மற்ற வேதத்தை அறிந்து கிறிஸ்தவ அன்பின் உறவில் இருக்கின்ற அனைவர் மீதும் கொடுக்கப்பட்ட ஒரு திருப்பணி. ஆனால் சபை ஊழியர்களும் ஆயர்களும் திருப்பணி செய்கின்றவர்களும் திருச்சபையிலே வருகின்றதான விசுவாச மக்களை பரலோக ராஜ்யத்திற்கு போகின்ற வரைக்கும் இறையன்பின் உறவிலே அவர்களை வைத்து வாழ வைத்து நல்லுறவை ஏற்படுத்தி சமாதானத்தை ஏற்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளாக அவர்களுக்கு போதித்து நிலைவாழ்வை அடைகின்ற ஒரு சூழலை, கிறிஸ்துவின் விசுவாச வாழ்க்கை பெருக்குகின்ற ஒரு அன்பின் உறவை கொடுக்கின்ற நிலைப்பாடு தான் சபை ஊழியர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு இறைப்பணி. இவற்றை நான் அதிகமாக செய்து கொண்டு வருகின்றேன். கடவுள் அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால நிரப்பி வருகின்றார். தென்னிந்திய திருச்சபைகளில் ஒவ்வொரு நாளும் சிறப்பான தலைப்புகளை, சிறப்பான திருமறை பாடங்களை கொடுக்கின்றார்கள். இது என்னுடைய வாழ்க்கையிலே சிறு வயது முதற்கொண்டு நான் கடைபிடித்து படித்து தியானித்து செயலாக்கம் செய்து அதை இறைமக்களோடு என்னுடைய வாழ்வை நான் பகிர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட திருமறை பாடங்களை அவருடைய வாழ்க்கையிலே சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் கடவுள் புதிய புதிய சூழல்களை கொடுக்கின்றார், சிந்திக்கின்ற தியானங்களை கொடுக்கின்றார். அவற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோசிப்பேன். ஒரு சிலருடைய அதாவது ஐயப்பாடுகள், இது தேவையா என்று சொல்லுகின்றதான ஒரு வார்த்தைகள். ஆகவே நான் இதை அதிகமாக பதிவிடுவது கிடையாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் வழியாய்தான் அனைத்து இறை செய்திகளும் ஊழியங்களும் பெருகி கொண்டிருக்கின்றது. அதுதான் பரவுகின்றதான வாழ்வின் சூழ்நிலைகளை அடைகின்றது. ஆகவே நாம் எல்லாரிடத்திலும் பப்ளிக் ஆகணும், நம்முடைய தாளந்துகளை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் தான். ஆகவே இந்த நாளில் கொடுக்கப்பட்டதான திருமறை பாடம் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து, அதாவது ஆக்சுவலாக 15வது வசனத்தில் நாளுக்கு ஒரு திருமறை பாடம் இருக்கின்றது. இவற்றிலே பர்டிகுலராக நாம் தியானிக்க வேண்டிய தியானம் என்னவென்று சொன்னால், இந்த நாளில் 21வது வசனத்தில் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் என்று சொல்லப்படுகின்றது. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் யார் அவர் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய வீடு என்பது கடவுளால் நியமிக்கப்பட்டதான ஒரு தேவாலயம், கடவுளால் உருவாக்கப்பட்டதான இறைமக்கள் இணைந்து தொழுகை செய்கின்றதான ஒரு உறவிடம். இந்த உறவிடத்தின் மீது நமக்கு மிகப்பெரிய மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலில், இயேசு கிறிஸ்துவின் சூழலில், இயேசு கிறிஸ்துவின் செயல்பாட்டில் உன்னையும் என்னையும் திருஊழியம் செய்கின்றதான, கடவுளுடைய திருப்பணியை செய்கின்றதான ஊழியர்களையும் நான் மற்ற இறைப்பணியாளர்களை என்னுடைய வாயினால் சொல்ல நான் விரும்பவில்லை. ஏன்னு அப்படி சொன்னால் மற்றவர்களை குறை சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். சபை ஊழியரான இருக்கிறபடினால் அவற்றை மாத்திரம் சொல்லுகின்றேன். இந்த அபிஷேகத்தை, இயேசு கிறிஸ்துவின் தன்மைகளை, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரமுடைய ஒரு சூழல்களை ஊழியர்களுக்கும் கடவுள் கொடுக்கின்றார். இந்த ஊழிய திருப்பணியில் ஊழியர்கள், இறைப்பணியாளர்கள் செய்ய வேண்டிய நிகழ்வு என்ன என்பதை, இதில் ஒரு சீர்திருத்த நிகழ்வுகளை இங்கே பார்க்கின்ற ஒரு வாய்ப்பினை அடைகின்றோம். 22ஆம் வசனத்தில் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், இங்கே அழகாய் சொல்லப்படுகின்றது. ஊழியம் செய்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? துர்மனசாட்சி நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் இருக்க கடவுளம் அழைக்கின்றார்.
இன்றைக்கு ஊழியம் செய்கின்ற விசுவாசிகளை பேணி காக்கின்ற திருச்சபையின் மேல் அதிகாரம் பெற்றிருக்கின்ற நாம் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கின்றோமா என்பதை ஆராய்ந்தறிய நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இரண்டாவது, சுத்த ஜலத்தால் தண்ணீரால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய். இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இருதயம் மாத்திரம் தூய்மையா இருந்தால் மாத்திரம் போதும், உடல் எப்படியா இருக்கட்டும்னு சொல்றாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒன்றை நான் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவன் என்று சொன்னால் அதற்கு பொருள் அப்படின்னு சொன்னா ஒழுக்கம் உள்ளவன் என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய ட்ரெஸ் கோடு, நம்முடைய முக லட்சணம், நம்முடைய பேச்சாற்றல், நம்முடைய செயல்பாடுகள், இது எல்லாமே உடலை சார்ந்த நிகழ்வுகள். நம்மை பார்க்கும் பொழுதே பிறர் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தூய்மையான சரீரம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஊழியர்களாகிய இறைப்பணி செய்கின்ற நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கின்ற அந்த நிகழ்வுக்கு இணைக்கப்பட்டு நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். அப்போ தினந்தோறும் என்ன பண்ண? குளிக்கணும், தினந்தோறும் தூய்மையாக இருக்கணும், முகவாடல் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் ஜபத்தில் சொல்கிறார் ஆண்டவர். ஜெபிக்கும் பொழுது முகவாடலாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் எண்ணெய் பூசி இவற்றையெல்லாம் சரீர அளவில் தூய்மை உள்ள நிகழ்வில் வைத்து கொள்ளும்படியாக கடவுள் அழைக்கின்றார். கலாத்தியர் புஸ்தகத்தில் பாப்பா அப்படின்னு சொன்னால் அந்த 5ஆம் அதிகாரத்தில் பாவத்தின் காரியங்களை குறித்து கடவுள் சொல்லுவார். அப்போ சொல்லும் பொழுது அதில் அசுத்தம் என்ற ஒரு வார்த்தை வரும் பாவத்தின் பட்டியலில். இது எதை குறிக்கிறது? உடல் ரீதியான தூய்மையை குறிக்கின்றது. அசுத்தமாய் நாம் இருக்கக்கூடாது என்பதை குறிக்கின்றது. ஆகவே சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உடையவர்களாயும் இரண்டாவது. மூன்றாவதாக, அதாவது முதல்ல தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அடுத்தது இருதயத்தை சொல்லும் பொழுது உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவும். உண்மையுள்ள இருதயம். இன்றைக்கு நாம் ஊழியர்களோடு, இறைமக்களோடு, இறைப்பணி செய்கின்றவரோடு பேசுகின்றோமே, அது உண்மையான இருதயமுடையதாக இருக்கிறதா? யோசிக்கலாம். அன்பிற்குரியவர்களே, தயவு செய்து இப்படிப்பட்ட போதனைகள் இல்லாமல் இன்றைக்கு தூய்மையற்றவர்களாய், சுத்தம் இல்லாதவர்களாய், இருதய சுத்தம் இல்லாதவர்களாய் நம்முடைய ஊழியங்கள் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு இறைமக்கள் இங்கும் அங்குமாய் அலைந்து திரிகின்றார்கள். போதனை இல்லாமல், சத்தியம் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கும் அந்த மக்களை குறை சொல்லுகின்றோம். மக்களை ஏன் குறை சொல்ல வேண்டும்? சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கும் பொழுது நீ வெளியில் போயிட்டு எந்த விசுவாசியும் அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய சத்தியத்தை பார்த்து மக்கள் உன்னை தேடி வருவார்கள். நீ நடத்துகின்ற ஆலயத்தில் எல்லாம் பங்கு கொள்வார்கள். சத்தியம் இல்லாதனால இன்றைக்கு இறைமக்கள் இங்கும் அங்குமாய் அலைந்து திரிகின்ற செயல்பாடுகள். ஆகவே உண்மை உள்ள இருதயம் இன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் இருக்கிறதா? இங்கொன்று பேசுவது, அங்கொன்று பேசுவது, விசுவாசிகளிடத்தில் பேசுவது, ஊழியருக்கும் இறைமக்களுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு, இல்லை பொறுப்பாளர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்துகின்ற நிகழ்வு, இதையெல்லாம் உண்மையற்ற நிலையை குறிக்கின்றது. இந்த திருச்சபையின் மீது ஆண்டவர் சொல்ல, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர். இந்த ஆசாரனுடைய பங்களிப்பு உண்மை உள்ள இருதயத்தை உடையவனாக விசுவாசத்தின் மீது நிச்சயத்தோடு சேருகின்ற வாழ்வினை கடவுள் மூன்றாவதாக கொடுக்கின்றார். இந்த நிகழ்விலே இருக்கும் பொழுதுதான் ஆண்டவராக கடவுள் நம்பிக்கை உள்ள வாழ்வை தொடர்ச்சியாக 23, 24வது வசனத்தில் கொடுத்து இந்த திருச்சபையின் ஊழியங்களிலே தேவனுடைய திருச்சபையின் மீது அபிஷேகிக்கப்பட்ட அதிகாரியாகிய இருக்கின்றவர்கள் கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை, சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சபை கூடுதல் மிக 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 அவசியமானது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அந்த ராஜ்யத்தின் நிகழ்வுகள் என்னன்னு சொன்னால் சபை கூடுகின்ற ஒரு நிகழ்வு. 6 நாட்களே கடவுள் நமக்கு இரவலாக கொடுத்து ஒரே ஒரு நாள், வாரத்தின் முதல் நாளில் கடவுளை தொழுகின்ற, கடவுளை பார்க்கின்ற ஒரு வாழ்வாதாரத்தை கடவுள் கொடுக்கின்றார். ஆனால் இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்குது என்று சொன்னால், கணவன் ஆலயத்திற்கு வந்தால் மனைவி வருவது கிடையாது, மனைவி ஆலயத்திற்கு வந்தால் கணவன் வருவது கிடையாது, பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்தால் பெற்றோர்கள் வருவது கிடையாது.
இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு வெளியிலே சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கின்ற திருவசனத்திற்கு இணங்க ஜோசுவாவின் நிகழ்வில் அர்ப்பணிக்கப்பட்ட அர்ப்பணிப்பை கடவுள் நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார். இதைதான் சபை ஊழியர்களாகிய திருப்பணி செய்கின்றவர்களாகிய நாம் செய்ய வேண்டிய கடமை. சபை கூடுதலில், சபை நேரத்தில் விசுவாசிகளை பலப்படுத்தி அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து அழைத்து வருகின்ற ஒரு ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். என்ன சொல்றாரு? சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது என்பதை ஆண்டவர் கருத்திலே கொண்டு நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய பேச்சுரிமை எங்கே போய் பேசினாலும் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது, ஆராதனையில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்வுரிமையை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல, விசுவாசம் எடுத்து சொல்ல அழைக்கப்படுகின்றோம். இந்த சபை கூடுதலை வருகின்றவர்கள் எதற்காக வருகின்றார்கள்? ஏதோ ஆடம்பரத்திற்காக, சுகத்திற்காக, தேவைகளுக்காக, தன்னுடைய காரியங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக சபை கூடுதலில் பங்கேற்கின்ற நிகழ்வு அல்ல. சபை கூடுதலை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இறையன்பின் வாழ்விலே வளர்ச்சி அடைய வேண்டும், விசுவாசத்திலே பெருக வேண்டும், கடவுளோடு அதிகமாக உறவு கொள்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதற்கு என்ன தேவை? சபை கூடுதல் இல்லை, சத்தியம் தேவை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இனி எதை நம்ம விடுதலைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம், மேலே அடிக்கிறோம், அதாவது தலித் கலாச்சாரத்தை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம், விடுதலையின் வாழ்வு இதில் தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். சத்தியத்தில் மக்களை நடத்துகிறோமா? சத்தியம் என்ன என்பதை மக்களுக்கு நாம் புரிய வைக்கின்றோமா? ஒரு வேத வசனங்களை எடுப்போம் என்று சொன்னால் அவற்றை பகுத்தறிந்து கடவுளுடைய அபிஷேகத்தில், கடவுள் கொடுக்கின்ற அந்த சிந்தனையில் இறை மக்களுக்கு போதனையை போதிப்பதற்காகத்தான் இறை போதனையாளர்கள் இன்றைக்கு கடவுள் நம்மை நியமித்திருக்கின்றார். அவர்களைத்தான் திருச்சபையின் தலைவராக வைத்திருக்கின்றார். சத்தியமே தெரியாம, வேதத்தையே படிக்காம, வேத அறிவை இல்லாம இப்படிப்பட்டவர்களை திருச்சபையினுடைய தலைவர்களாக கடவுள் எப்படி நியமிக்க முடியும்? இது ரெக்கமெண்டேஷன் மூலமாக இல்லை, பலர் பரிந்துரையின் மூலமாக இன்றைக்கு வருகின்ற திருச்சபையின் தலைவர்கள் தான் இப்படிப்பட்ட சத்தியத்தை இன்றைக்கு மக்களுக்கு போதிக்காம கலகப்போக்கில பலவிதமான கலகங்களை செய்து கொண்டு மக்களை பிரிவின் சக்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 26வது வசனத்தில் சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். என்ன சொல்றாரு? சத்தியத்தை அடைந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, சத்தியத்தை போதிக்கின்றவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரே ஒரு பலியாக இருக்கிறார் பாவத்திற்காக. இனிமேல் எந்த விதமான பலி செலுத்தலும் நமக்கு கிடையாது. கடவுள் பலியாகி விட்டார். இனிமேல் இப்படிப்பட்ட பலி நமக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கடவுளுடைய சத்தியம்தான் நம்மை வழிநடத்தும், பாவங்களை விடுதலையாக்கும், பாவங்களிலிருந்து வெளிவர முடியும் என்பதை எடுத்துரைக்கின்ற பிள்ளைகளாக நாமே அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் இப்படி நான் போதிக்கலாம், இப்படி திருவசனத்தை பேசலாம் என்று சொல்லி யோசிக்கின்றேன். பலவிதமான, அதாவது எப்படி சொல்கிறது, என்னை புறக்கணிக்கின்ற நிகழ்வெல்லாம் இருக்கின்றது. இது நிர்வாகத்தின் மூலமாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவையான்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் கடவுள் சபை ஊழியர்களை ஒரு சிலர் எல்லாரும் நான் சொல்ல முடியாது. கடவுளால் நியமிக்கப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட ஒரு சில சபை ஊழியர்களை கடவுள் அறிந்திருக்கின்றார். அதே போல் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் மிக மிக அர்ப்பணிக்கப்பட்ட, கடவுளுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட அன்பான ஆயர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரியும். எனக்கு கடவுளுடைய அன்பின் உறவில் ஏங்க நமக்கெல்லாம் பணம் வேணாங்க, நமக்கு பதவி வேணாங்க, நமக்கு புகழ் வேணாங்க. இயேசு மாத்திரம் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பணம், புகழ், பதவி எல்லாமே நம்ம வாழ்க்கையை தேடி வரும். ஒருவன் பிதாவானவருக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருப்பான் என்று சொன்னான். ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை அதிகமாக கனப்படுத்துகின்ற ஒரு சூழலில் நம்மை கடவுள் நிலைநிறுத்துகின்ற இயேசு கிறிஸ்துவின் திரு ஊழியத்தை எந்த ஒரு மனிதன் செய்கின்றானோ உண்மை உத்தமத்தோடு அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். உனக்கு மரியாதையை தேடி நீ போவாத, ஆட்டோமேட்டிக்காக மரியாதை உன் வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து சொன்ன உபதேசத்தில், கிறிஸ்து சொன்ன சத்தியத்தில், கிறிஸ்து சொன்ன வழியில்
நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும், நம்முடைய வாழ்வை தெளிவாக்கட்டும். கிறிஸ்துவின் திருச்சபையின் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற நாம் எல்லாருமே துர்மனசாட்சியை அப்புறப்படுத்தி சுத்த இருதயம் உள்ளவர்களாக, உண்மை உள்ள இருதயம் உள்ளவர்களாக, விசுவாசத்தின் மீது அன்புடையவர்களாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட திருப்பி நம்மை நாம் அர்ப்பணித்து செயல்பட கடவுள் நம்ம வழிநடத்துவாராக. நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்களிலும். தேங்க்யூ.